நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில், இந்த வருஷத்தில் சபையாருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்ததான வாக்கு தத்தம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நான் தியானிக்கும் போது ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு காரியம், இருக்கிறவர்களை தேவன் பெருக பண்ணலை, ஒன்றுமே இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களை தேவன் அழைத்து அவர்களை தம்முடையவர்களாய் மாற்றி அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்து அவர்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறார். ஆமென். ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியமாயிருக்க என் வாழ்க்கையை தேவன் கண்டு, ஒன்றுமே இல்லாமல் நாளைக்கு பிழைப்பதற்கும் வாழ்வதற்கும் எதிர்காலத்தை குறித்த பயமும் ஒரு காரியம் இல்லாமல் தவிக்கிற நமக்கு தான் இந்த வாக்கு தத்தத்தை கத்த தருகிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எப்படி இது சாத்தியம்? வேதம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தம் என்பது பொய் சொல்லாது. வாக்கு தத்தம் என்பது ஏதோ சொல்லிட்டு போறதல்ல, வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நான் கடந்த வாரத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்முடைய பங்களிப்பை நம்ம செலுத்தணும். ஆமென். அப்போ வார்த்தையும் வசனமும் நமக்குள் இருக்குன்னா இதுக்கான ஒத்துழைப்பு நம்ம என்ன பண்ணுகிறோம்? அப்போ ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்பதற்கு, தேவனுடைய மேன்மையை பார்ப்பதற்கு, தேவனுடைய கிருபையை நான் பார்ப்பதற்கு, தேவனுடைய அளவில்லாத தயவை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் உணரும்போது நிச்சயமாக இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அவர் வார்த்தை வருது, அந்த வார்த்தை என் வெறுமையை நிறைவாக்கும். எப்போது தெரியுமா இது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும்னா, நாம் சில விஷயத்தில் மனம் உடைக்கப்படும் போது ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அந்த வார்த்தை தான் வாக்கு தத்தம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா, கவலைப்படாதீங்க, இந்த வருஷத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அப்போ பெருகுவதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஒன்றுமே இல்லை, நான் பெருக பண்ணுவேன். வேதத்தில் ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. யாக்கோப்பு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தின் எட்டி இருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவவாய். உனக்குள் உள்ள உன் சந்ததிகளும் பூமியுள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். கீழே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்போ யாக்கோப்பு சொல்லுகிறான், இங்கே கர்த்தர் மெய்யாக வாசம் பண்ணுகிறான் சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். இது எங்க நடக்குதுன்னா, தன் சகோதரனாக ஏசாவுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். அவன் போகும்போது ஒண்ணுமே இல்லை, வெறும் கையாயும் போனான். கவனிக்கிறீங்களா? தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை அவன் வாங்கி கொண்டான். ஈசாக்கிடத்தில் தன் சகோதரனுடைய ஏசாவின் ஆசீர்வாதத்தை அவன் மறைமுகமாக பெற்றுக்கொண்டு தன் சகோதரனுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். கவனிங்க, அவன் போகும்போது ஒன்றும் இல்லை.
ஆனால் வாக்குத்தத்தம் வருகிறது, உன் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அந்த வார்த்தை ஒன்றும் இல்லாமல் வனாந்தரத்தில் ஓடி 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 அலைகிற அந்த யாக்கோப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் பிரயாணப்பட்டு போகிறான். வாசிங்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவெனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது இவ்விரண்டு பரிவாரங்கள் உடையவனும் என் சகோதரனாகிய ஏசாவுக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று. நல்லா பாருங்க, யாக்கோப்பு எங்கே சொப்பனம் கண்டால் அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் வெறும் கையாக போன ஆண்டவரே, என்னை 2 பரிவாரங்களோடு மனைவி பிள்ளைகளோடு வேலைக்காரன் செல்வங்களோடு ஆசீர்வாதத்தோடு என்னை திரும்பி வர பண்ணினீரேன்னு சொல்லி அப்பன் கர்த்தரை துதிக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தை உணருங்க. வாக்குத்தத்தம் யாருக்கு? அழுகிறவர்களுக்கு. வாக்குத்தத்தம் யாருக்கு? கண்ணீர் விட்டு தவிக்கிறவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பேசுகிறதை போல உணர முடியும். இந்த காலவெளியில் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ தனிமையாக இருக்கிறியா? ஒன்றும் இல்லாமல் இருக்கியா? உதவி இல்லாமல் இருக்கியா? எனக்காக யாரும் பரிந்து பேச இல்லையே நினைக்கிறியா? எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, இந்த வருஷத்தில் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். யாக்கோப்பு சொல்லுகிறான், ஆண்டவரே, கோலும் தடியுமாய் நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போனேன், இப்போ நான் திரும்பி வருகிறேன். அதே கோலோட தடியோடு அல்ல, 2 பரிவாரங்களோடு வேலைக்காரர்களோடு மனைவி பிள்ளைகளோடு நான் திரும்பி வந்து ஆண்டவரே, வெறுமையாயிருந்து என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தீரேன்னு சொல்லி அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்ம ஒரு கோலும் தடியோடு இருக்கலாம். தீர்க்கமாக சொல்லுகிறேன், இந்த வருஷத்தை முடிக்கும் போது கர்த்தர் நம்ம எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காணும். நிச்சயம் பார்ப்பீங்க. ஏன்னா வருஷம் வாக்குத்தத்தம் சொல்லும்போது உங்கள் கையில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுக்குறோம், இந்த கலர் பேப்பர் இல்லையா, வசனம் போட்டு கொடுக்குறோம். எதுக்கு சொல்லுங்க? எல்லாருக்கும் மைக்கு கொடுத்து உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம்னு சொல்கிறோம், அப்படி தானே? நீங்கள் சொல்கிறீங்க, அதோடு மறந்து போயிடுது. சொல்லுங்கள், உங்களுடைய வாக்கு தத்துவம் என்ன? யோல் 2 பக்கத்தை புரட்டி பார்த்து சொல்கிறேன் பாஸ்டர். தோத்துறோம். வேறு சொல்லுங்க. மற்றவங்க அப்படியே புரட்டக்கூடாது. நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் என்ன பாஸ்டர் வாக்குத்தத்தம் எனக்கு ஒன்றும் புரியலையே. நாங்கள் என்னம்மான்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் சொன்னேன், யோசுவா 1ஆவது அதிகாரத்தில் பார்த்துன்னு இருக்காங்க. என்ன பாஸ்டர் ஒன்றும் புரியல பாஸ்டர். ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, பாருங்கம்மா. தோத்தனா அல்லேலூயா. எந்த அதிகாரம் எது வசனம் கூட நமக்கு தெரியல. புரியுதுங்களா? எது அதிகாரம்? ஒரு அதிகாரம் இருப்பிடும். சங்கீதம் 3 அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதை எடுத்து நம்ம பார்க்கணும். இன்றைக்கி அது கூட நமக்கு என்ன பண்ண முடியல, தெரியல. ஒரு விஷயம் சொல்லுகிறேன், போகட்டும். ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அப்போது வாக்குத்தத்தம் என்பது சபைக்கு பிரதானம், சபையின் வாக்குத்தத்தம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தினமும் 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 சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தீரே, இந்த வசனத்தின்படி நீர் என்னை ஆசீர்வதியும் சொல்ல செபிப்பதுக்கு தான் இந்த தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணி இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வாக்குத்தத்தம் என்பது திறவுகோல்.
வாக்குத்தத்தம் என்பது சாவி. அதை பிடித்து அதை வைத்து நாம் செபிக்கும் போது நாம் அதிலே வாசலை காண்போம். தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலவெல்ல ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து யாக்கோபு சொல்லுகிறான், ஆண்டவரை வெறுங்கையாய் போன ஆண்டவரை என்னை திரளாய் பெருக பண்ணினேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இரண்டாவது காரியம் பார்க்கும்போது இங்கே பேதுருவை குறித்து சொல்லுகிறோம். பேதுரு இரவு முழுதும் பிரயாசப்படுகிறான், ஒன்றும் அகப்படலை. அப்போ வாழ்க்கை இரவு முழுதும் பிரயாசப்படுகிறான், ஒரு மீன் அகப்படலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபோது இங்கே வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் இப்போ செய்திக்கு நேரம் கடந்து வருகிறேன். ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் வார்த்தையின்படி வலையை போடும்போது 2 படகு நிரம்பத்தக்க மீன்களை அவன் பிடித்ததுக்கு காரணம் வாக்குத்தத்தம் நமக்குள் வரும்போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஜீவனும் பலனமாய் இருக்கிறது. தோத்திரம். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே நான் சொல்லுகிறேன், ஒன்றும் இல்லாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை கர்த்தர் தருகிறார். நான் செய்திக்கு நான் வருகிறேன். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுனதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வருஷத்தில் உன் வறட்சிகள் மாறி உன்னை நீரூற்றாய் பெருக பண்ணுவேன். எத்தனை உணர்றீங்க, என் வாழ்க்கையில் வறட்சி இருக்குது பாஸ்டர், என் வாழ்க்கையில் வெறுமை இருக்குது, எவ்வளவு வேலை செஞ்சாலும் எவ்வளவு உழைத்தாலும் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கல, போதுமான நன்மையும் ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வாசிங்க. நீங்கள் 6ஆம் வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறான், அதை சம்பாதிக்கிறான். நல்லா பாருங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு ட்ரை, ஒரு வறட்சி. என்ன காரணம்? என்ன காரணம்? தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையில நம்ம பிடித்து கொள்ளாமல் நாம் நிர்விசாரமாக இருக்கும்போது, 3ஆம் வசனம் வாசிங்க. ஆகாய் 1:3. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், உங்கள் வீடு பாழாய், 4ஆம் வசனம், உங்கள் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட வீடில். நல்லா பாருங்க, தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நாம் சுகமாய் இருக்க ஆசைப்படுகிறோம். இங்கே நம்முடைய வாழ்க்கை ஏன் வறட்சியாய் மாறுகிறது? நம்முடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் பொத்தலான பையை போல் மாறுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய வீடு பாழா கிடக்கும் போது நான் எங்க இருக்கிறேன்? சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை குறித்து மட்டும்தான் யோசிக்கிறேன். நான் எனக்காக மட்டும்தான் இல்லைங்க, உங்களுக்காக வாழுகிறது வாழ்க்கை அது முடிஞ்சு போச்சு. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நீங்க உங்களுக்காய் வாழ்ந்தீங்க. ஆனா என்னைக்கு இயேசப்பா உங்களை என்னையும் மீட்டு ரட்சித்தாரோ அன்னைக்கு நான் என்னுடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உடையவன், இயேசுவுக்கு சொந்தமானவன். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமா
திருப்தியாகத்தக்கதாய் ஒரு நீரூற்றை நான் உண்டாக்கி உன் வறட்சிகள் எல்லாம் செழிப்பாய் மாற்ற விரும்புகிறேன். கவனிங்க, நீங்க திரளாய் அறுத்து கொஞ்சமா எடுக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஆனா கையில இல்லை, ஒரு வறட்சி. இப்படியே வருஷம் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி என் வாழ்க்கையில நான் பெருக்கத்தை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியும்? அருமையான தேவ பிள்ளையே, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, வறட்சிகள் எல்லாம் நீரூற்றாய் மாறும். வறண்டு போன வாழ்க்கை, வறட்சியாய் கிடக்க உங்க வாழ்க்கை, இந்த 2024 ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெருக்கத்தை, ஒரு நீரூற்றை நான் உனக்கு உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 35:1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்தது, கடுவெளி கலிர்ந்தது, புஷ்பத்தை போல் செழிக்கும். வனாந்தரம், வனாந்தரம் என்பது என்ன? வறட்சியான இடம். இந்த வனாந்தர வறண்ட நிலம் செழிக்கிறதாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனை பேர் உணர்றீங்க, நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், வறட்சியான இடத்துல இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த வருஷம் செழிக்குமா என்று நான் காத்திருக்கிறேன். ஒரு விவசாயி விதை விதைக்கிறான், அறுவடைக்காய் காத்திருக்கிறான். இந்த வருஷத்தில் நான் விதைக்காவிட்டால் அறுவடையை பார்க்க முடியாது, நான் பிரயாசப்படாவிட்டால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, இந்த பெருக்கத்தை நான் பார்ப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் இவளை யோசிக்கும் போது ஆண்டவருக்கு சில விஷயங்கள் பேசும்போது, நீங்கள் ஒரு ஊற்றாய், ஒரு நீரூற்றாய் காணப்படுவதற்கு வேதம் நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பெருக்கத்தை பார்ப்பதற்கும், நீங்கள் ஒரு நீரூற்றை பார்ப்பதற்கும், நீங்கள் திரளாய் பெருகுவதற்கு என் வேத வசனம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிந்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதுக்கிற பலனை நிச்சயம் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற வனாந்தரம் செழிப்பான காடாய் மாறும். அப்போ உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதற்கு, வனாந்தரம் நீரூற்றாய் மாறுவதற்கு வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? வாசிங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்குமா? அது எப்படி இருக்குமா? நீங்கள் விரும்பினது வரும்போது, ஜீவ விருட்சம் என்பது என்ன? வாழ்வு தரக்கூடியது. ஜீவ விருட்சம் என்பது நீங்கள் நினைப்பதற்கு மேலாய் செய்யக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் பிழைப்பதற்கு நான் 2 காலமாய் காத்திருக்கிறேன், எத்தனை வருஷமாக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த 2024 என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை வேணும்னு கேட்டு காத்திருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஆமென். இப்போ நீங்கள் நீரூற்றாய் மாறுவதற்கான காரியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற 13 வாசிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் என்னவா? யாரு? திருவசனம் என்னது? சொல்லுங்க, திருவசனம் என்னது? இந்த வேத வசனத்தை அவமதிக்கிறவன் கீழே, கற்பனையை பயப்படுகிறவனோ. நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீரூற்றாய் மாறுவதற்கு, நீ செழிப்பதற்கு எப்படி இருக்கணுமா? வேத வசனத்தை 13 வேத வசனத்தை
அவமதிக்கிறவனா அல்லாமல், அலட்சியம் பண்ணுகிறவன் இராமல், நிர்விசாரமாக போகாமல் இந்த கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். இந்த வசனத்துக்கு நடுங்கிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார். இந்த வேத வசனம் வார்த்தை அல்ல, இந்த வசனம் ஜீவன். அந்த ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் பிழைப்பான். அந்த ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் செழிப்பான். அந்த ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் தரித்திரனாய் போக மாட்டான். அவன் வாழ்க்கை வறட்சிய போகாது. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் அவன் நாசமடைய மாட்டான். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் விழுந்து போக மாட்டான். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் தொலைந்து போக மாட்டான். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறவன் என்றென்றும் பிழைப்பான். நீங்கள் பிழைத்து செழித்து வாழ்ந்து வளர்ந்து கனி கொடுப்பதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது அவ ஆதியிலே சகலமும் உண்டாயிற்று. உண்டானது என்னும் அவரால் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அப்போ நம் வேத வசனத்தை பிடித்து கொள்ளும் போது நீங்கள் செழிப்பீங்க. இந்த வேத வசனத்தை பிடித்து வாழும்போது நீங்கள் வளருவீங்க. இந்த வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளும் போது நீங்க புஷ்டியாய் இருப்பீங்க. வார்த்தை பழங்க. நீதிமொழிகள் 13 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, என் திருவசனத்தை அவமதிக்கிறவன். இந்த வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்கலாம், ஆனால் உண்மைதான். வசனத்தின்படி வாழலனா என் வழி வேற மாதிரி, ட்ராக் வேறு மாதிரி போகும். நீங்கள் விழுப்புரம் ஜங்ஷன் இல்லை சென்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய ட்ராக் இருக்கும். இங்கேருந்து ஒரு ட்ராக் தான் போகும். ஆனால் விழுப்புரம் மற்ற போகும்போது, ஜங்ஷன் போகும்போது நிறைய ட்ராக் போகும். ஆனால் நம்ம எந்த வழி போகுது என்பது யாருக்கு தெரியும்? நிறைய ட்ராக் இருக்கும். நீங்கள் திருநெல்வேலி போகணுமா அல்லது எங்கே போகணுமா, இந்த வழியை போனால் தான் நீங்கள் போக வேண்டிய வழி போக முடியும். இந்த வசனத்தை பிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் தேவ பிள்ளையே நீ செழிக்க முடியும், நீ வளர முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஏன் அந்த வார்த்தை உனக்குள் ஜீவனாய் உனக்குள் ஒளியாய் இருக்கிறது என்பதை மறந்துட. அந்த ஒளி உன் இருளை மாற்றும். அந்த ஒளி உன்னுடைய கடினத்தை மாற்றும். அந்த இருள் நீ நடந்து போகிற பாதையை உனக்கு கொடுக்கும். தோத்திரம். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஞானவான்களுடைய போதகம் என்னதான்? யாருடைய வார்த்தை? ஞானவானுடைய போதகம். ஒரு நல்ல ஒரு ஆலோசனை உன் வாழ்க்கை என்ன கொடுக்குமா? ஜீவ ஊற்று. நீங்கள் வளரக்கூடிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும். நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நம்ம யாரோடு அதிகமாய் பழகிறோமோ அந்த பழக்கம்தான் என் வாழ்க்கையை மாற்றும். புரியுதுங்களா? இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர மாட்டோம். அவங்களுக்கு தனி குரூப் ஒன்று இருக்கும். மொதல் பெஞ்செல்லாம் ஒரு குரூப் இருக்கும், 2ஆம் பெஞ்செல்லாம் ஒரு குரூப் இருக்கும், கடைசியில் ஒரு குரூப் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம யாரோட மிங்கிள் ஆகிறோம், நம்ம யாரோட இணைகிறோம், நம்ம எந்த நண்பரோடு பழகிறோமோ அந்த பழக்கம்தான் என் வாழ்க்கையில் வரும். நான் யாரோடு அதிகமாக பேசுகிறேனோ அந்த பேசின் உச்சரிப்பு தான் அதிகமாக எனக்கு வரும். ஆமாம். ஏன்னா நான் பிறந்ததெல்லாம் பாண்டிச்சேரி தான். ஆனால் மதுரையில் போகும்போது மதுரை என்னது லாங்குவேஜ் கொஞ்சம் ஒட்டிக்குச்சு. 3 வருஷத்தில் ஃபுல்லாக மதுரை பாஷை மாதிரி வந்துடுச்சு. கவனிங்க. ஏன் இது வரைக்கும் நான் பழகலை. ஆனால் மதுரையில் 3 வருஷம் படிக்கும்போது அங்கே இருக்க மக்களோடு பேசும்போது பழகும்போது அந்த ஸ்லாங் கொஞ்சம் நான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நம்ம யாரோடு பழகிறோமோ அந்த ஸ்பாவம் நமக்குள் வரும். நாம் ஞானமானோடு புத்திமானோடு நாம் பேசும்போது அந்த புத்தியும் ஞானமும் நமக்கு கிடைக்கும்.
நான் துன்மார்க்கனோடு பழகும்போது துன்மார்க்குட ஆலோசனை என்னை கெடுத்து விடும். திரும்ப வாசிங்க 14ஆம் வசனம். ஞானவானுடைய போதகம் உனக்கு ஜீவ ஊற்று கொண்டு வரும், உன்னை செழிக்க உதவி செய்யும். அதனால் மரண கண்ணிக்கு எதுக்கு தப்பலாம்? மரண கண்ணின் என்னது? சாவிலிருந்து, ஆபத்திலிருந்து நீ தப்ப முடியும். பிள்ளைகளே, உன் தகப்பனுடைய போதகத்தை மறக்காத. ஏன் மறக்காத? கவனிங்க, ஏன் மறக்காத சொல்லுங்க. பிள்ளைகளே, உங்க அப்பாவுடைய போதகத்தை கேட்குறீங்களா? சொல்லுங்களேன். பிள்ளைகளே, உங்க அப்பா உங்களுக்கு என்ன போதிக்கிறாரு சொல்லுங்களேன். சொல்லுங்க. நான் பிள்ளைகளுக்கு கேட்குறேன். இப்போ ராஜபெரியா இருக்கான். ராஜபெரியா, உங்க அப்பா உனக்கு என்ன சொல்றாருப்பா? சொல்லுங்க. படிக்க சொல்றாரு. சொல்லு ராகுல், உங்க அப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? ராகுலை கேட்டேன், உங்களை கேட்கல. ராகுல், உங்க அப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நிறைய சொல்றாரு பாஸ்டர். சரி சொல்லுப்பா. ஆகாஷ், உங்க அப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? படிக்க சொல்லி தராரு. வேற? லெவின், உங்க அப்பா உனக்கு சொல்லி தராரு? ஒன்றுமே சொல்லி தர மாட்டாரு. தோத்திரம். அல்லேலூயா. சரி, நல்லது. சொல்லு பவி, உங்க அப்பா உனக்கு என்ன சொல்லி தராரு? தமிழ், உங்க அப்பா உனக்கு என்ன சொல்லி தராரு? சொல்லுங்க, என்ன சொல்லி தராங்க? மீகா, உங்க அப்பா உனக்கு என்ன சொல்லி தராரு? பாரு, என்ன சொல்லி தராரு? படிக்க சொல்லி தராரு. செசல் மேல் உங்க அப்பா உனக்கு என்ன சொல்லி தராரு? எல்லாம் படிக்க தான் சொல்றாங்க. எங்க படிக்கிறாங்க? சரி, கவனிங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களை படி படி படி, அதுதான் மேக்சிமம் வருது. படிக்க சொல்றாங்க. படிச்சா நல்லா இருக்கு. ஆனா ஆலயத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் சொல்லி கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நட. அது உனக்கு ஜீவ ஊற்றாய் இருக்கும். அந்த பயம் உன்னை மரண கண்ணிக்கு தப்ப வைக்கும். நீங்கள் செழிப்பதற்கும், நீங்கள் வளருவதற்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் சபையில் இருக்கிற உங்கள் தகப்பன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தெரியுமா? தேவ பயத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு பெருக்கத்தை பார்க்க முடியும் என்ற சத்தியத்தை இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். உலகத்தில் இருக்கிற தகப்பன் படிக்க சொல்லலாம், வேற ஏதாவது பண்ணலாம். ஏன்னா பிரதர் இஸ்வீம் பிரதர் தன் பையனை எப்படியாவது என்னது டாக்டர் ஆகணும்னு சொல்லி முனைப்போடு என்னது நீட்டு படிடா, நல்லதுதான், சந்தோஷம். அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளை எது நோக்கி தள்ளுறாரு? எப்படியாவது அப்பா நான் காசு பானாலும் பரவாயில்லப்பா, நீ என்ன எப்படியாச்சும் என்னது நீட்டு பாஸ் ஆகி எங்கே வந்துரு. அது உலகத்துல தகப்பனுடைய ஆசை, நல்லது, கர்த்தர் நிச்சயத்தை நிறைவேற்றுவார். ஆனால் ஆலயத்தில் இருக்க என்னுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு பயந்து உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவதற்கு இந்த வேத வசனத்தை பிடித்து நடங்குன்னு சொல்லி கொடுக்குறோம். அவ்வளோதான். 13 திரும்ப போடுப்பா. ஞானவானுடைய 14 ஞானவானுடைய புத்திமதியை, ஞானமுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு ஆபத்துக்கு நாசமோசம். ஏன்னா பிசாசானவன் உங்கள் ஆத்மாவை, உங்கள் ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு பல காரியங்களை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாதபடிக்கு, நீங்க தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க கூடாதபடி, உன் சந்ததியில நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதபடிக்கு பிசாசு நமக்குள் வந்து சில தந்திரமான வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இது யார் கண்டுபிடிக்க முடியும்? நீங்க வசனத்தை வாசித்து இந்த போதகத்தை கேட்டால் மட்டும்தான் இதுதான் வழி, இதுல நடக்கணும் என்கிற தெளிவு இருக்கும். பிள்ளைகளே சொல்லிக் கொடுக்கிறேன், வாலிப பிள்ளைகளே சொல்லிக் கொடுக்கிறேன், தயவு செய்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறவளாய் மாறணும். குறைந்தது ஒரு மணி நேரமாவது வாலிப பிள்ளைகள் தனியா போய் உட்காந்து ஜெபிக்கணும்.
தனியாக செல் எடுத்துகிட்டு போகிறான்ல, செல் எடுத்து தனியாக போகிறான்ல, ஒரு மரத்துக்குள்ள போய் தனியாக உட்காந்து கேம் விளையாட தெரியுதில்ல, இல்லை தனியாக போய் சேட் பண்ண தெரியுதில்ல, யாருக்கு தெரியாம போர்வை போத்திக்கிட்டு பேச தெரியுதில்ல. அப்போ ஏங்க தனியாக ஜெபிக்க தெரியல? சொல்லுங்க. ஏன் நான் ஜெபித்து தேவனோட பேச முடியல? தேவ பிள்ளையே ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள் எல்லாம் தேவனை விட்டு பிரிப்பதற்கு தான் அல்லாமல் நெருங்குவதற்கு அல்ல. இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் தேவனோடு நெருங்கினா மட்டும்தான் நீங்கள் நீரூற்றாய் மாற முடியும், உங்கள் வாழ்க்கை வளர முடியும், செழிக்க முடியும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். ஏன்னா போன வாரம் சொன்னேன், எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல, ஜெபம் பண்ணால் மட்டும்தான் வானத்தில் என்ன வரும் சொல்லுங்க. சங்கீதம் 121 வானத்தில் என்ன வரும்? வானத்துனா வரும். சங்கீதம் 121 ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். நான் ஜெபிச்சா மட்டும்தான் பரலோகத்திலிருந்து வரும், நன்மை தயவு வரும். நான் ஜெபிக்காம வானத்தை பார்த்தா வரும்? ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் எல்லாம் மேலே போட்டுட்டு போகும். நான் தேவனை தேடல மட்டும்தான் நான் பிழைக்க முடியும். ஏன்னா என் ஆத்துமாவை எடுப்பதற்கு பிசாசு பல தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். வாசிங்க சங்கீதத்தின் புத்தகம் 124 7ஆம் வசனம். சங்கீதம் 124 7. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவையை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்து நாம் தப்பினோம். யார் கண்ணிக்கு? வேடனுடைய கண்ணிக்கு. வேட அம்பு வைக்கிற யார் ஏமை வைக்கிறான்? யார் மேல குறி வைக்கிறான்? அம்பு வச்சு என்ன நோக்கம்? என்ன? இந்த குருவிய எப்படியாவது. அப்ப பிசாசானவன் உங்க மேல குறி வச்சிருக்கிறான். வாலிப பிள்ளைகளே, உங்க மேல குறி வச்சிருக்கிறான். அந்த குறி என்ன தெரியுமா? உங்க கையில் இருக்கிற ஆயுதம் தான். நீங்க தேவனோடு நெருங்கக்கூடாதபடிக்கு உன் ஆத்துமாவை பிடுங்குகிற கண்ணி அது. கவனிங்க, ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். வேடுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நான் தப்பனா இந்த வசனம்தான் என்னை பாதுகாக்கும். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. ஆமென். அந்த இன்ப நாளில் எந்தன் வழி தப்பி நான் அலைஞ்சேன். என் ஆத்மாவை எடுப்பதற்கு பிசாசு தந்திரமாக பல காரியம் செய்தான். ஆனால் இந்த போதகத்தை நான் பிடித்து நடந்தபோது நான் வேறுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நான் தப்பி பிழைத்திருக்கிறேன். பிள்ளைகளே, நான் தான் சொல்கிறேன், இந்த வருஷத்தை வேதத்தை படிக்க ஆரம்பிங்க. எத்தனை படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? 1 2 3 பரவாயில்ல, 4 வெரி குட், 5. மற்றவங்களாம் புரியுதா உங்களுக்கு? இதான் நீதிபதி வாசனம் சொல்லுகிறது, ஞானமுடைய போதகம் ஜீவ ஊற்று. கவனிங்க வாலிப பிள்ளைகளே, ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும். வாசி ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் வாசி, பிரித்து வாசி. காலைல 2, மதியம் 1, நைட்டு 2 வாசி பழகுங்க. வசனம் எந்த அளவுக்கு நான் வாசிக்கிறேனோ நான் பாவத்துக்கு தப்பி பிழைக்க முடியும்.
வசனம் என்னை பாதுகாக்கும். பெற்றோர் சொல்லுகிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படின்னு சொல்கிறீங்களா, நல்ல விஷயந்தான். கொஞ்சம் வேதத்தையும் கொஞ்சம் படிடான்னு சொல்லுங்க. என்ன ராகுல் கண்ணு கட்டுது? சொல்லுங்க சொல்லுங்க, புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சேர்த்து வைக்கிற சொத்து உங்கள் பிள்ளைங்க நல்லா வைக்காது, ஆசை நல்லா வைக்காது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உன் பிள்ளைகளை உன்னை தாங்குகிற நபராய் மாற்றும். ஏன்னா வசனம் சொல்ல தெரியுமா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி எங்கே சொல்லிக் கொடுக்குது? வசனம் சொல்லிக் கொடுக்குது. அப்போதான் நாளைக்கு உங்கள் பிள்ளை உட்கார வச்சு சோறு போடும். ஹலோ சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு உங்களுக்கு சோறு போடணும்னா வசனத்தை சொல்லி கொடுத்து பழகு. அப்போ தான் பிரியாணியாக வரும், இல்லை கஞ்சி ஊறுகாய் தான் வரும். அதே போதும் விசுவாசத்துமே ஆக்கடவுது, அதாச்சும் கிடைக்குதே பாஸ்டர். கவனிக்கிறீங்களா? சபையில் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, அதுதான் உங்களை ஆயுசை பெருக பண்ணும். நீங்க நல்லா இருக்கணும் விரும்புறீங்களா? பிள்ளைகளே நீங்க நல்லா இருக்கணும் வேணாமா? நல்லா இருக்கணும் வேணாமா? என்ன மிகா நல்லா இருக்கணும் வேணாமா? பவி, தமிழ், ராகுல், லெவின் நல்லா இருக்கணும் வேணாமா? நீங்க நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க? டெய்லி கஞ்சி ஊற்றணுமா? வேத வசனத்தை வாசித்து நடந்து பாருங்க, உங்களை கர்த்தர் மேன்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆவிக்குரிய தகப்பனா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை. நீங்கள் மதித்து நடந்தீங்கன்னா உன் பெற்றோர் மனசார உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ ஏசியில் வேலை செய்வா. சொல்றது புரியுதா? பெற்றோர் மனம் குளிர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் பிள்ளைங்க எங்கே இருப்பாங்க? எங்கே இருப்பாங்க? ஏசி என்பது என்னன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டான இடம், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு வருமானம். புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சம் காதை திருவி சொல்லிக் கொடுங்க. வேதத்தை படிடா, நீ வேதத்தை படித்தா தான் உருப்படுன்னு சொல்லிக் கொடுக்கல, உங்கள் பிள்ளை உருப்படும். தோத்தன அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்லிக் கொடுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்தன அல்லேலூயா. அப்போ நம்ம தப்புனா, நான் நீருற்றாய் மாறணும்னா, நான் வேறுடைய கண்ணிக்கு தப்புனா இந்த வசனத்தை பிடித்து நடங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 32-33 வசனம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 32-33 வசனம். சீக்கிரம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை என்னதாங்க? அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் என்ன உடன்படிக்கை? கீழே வாசிங்க. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்தில் குடியிருக்க வேண்டாம், நீ அவளை சேவித்தால் அது உனக்கு என்ன கொண்டு வரும்? நீ அவைகளை சேவித்தால், நீ அவைகளை நம்பி வாழ்ந்தால். ஏன்னா ஒரு வசனம் சொல்றேன், குருடன் இன்னொருவனுக்கு வழிகாட்டக்கூடுமோ? புரியுதா? குருடன் இன்னொருக்கு வழி சொல்ல முடியுமா? பிசாசு இன்னொரு பிசாசை துரத்த முடியுமா? சொல்லுங்களேன். பிசாசு இன்னொரு பிசாசை துரத்துவானா? 2 பேரும் கூட்டு கலவானீங்க. தோத்தனா? அல்லேலூயா. டேய், நான் துரத்துறேன், நீ போகிற மாதிரி போயிடு. கவனிங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஏமாந்த போது காரணம் தெரியுமா? ஏன்னா நான் ஓப்பனாக சொல்ற விஷயம், சபைக்கு வருவாங்க, கொஞ்சம் போராட்டம் இருக்கும், சரியாயிடும். உன்ன சொல்லுவாங்க, வா அங்கே போகலாம், வான்னு கூட்டி போய் எங்கே குறைச்சிடுவாங்க? எங்கே குறைச்சிடுவாங்க?
இதே இடத்துல உட்கார வச்சு பட்டையை போட்டு கொட்டையை போட்டு கயிறு கட்டி உட்காரடான்வாங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்குமா? கவனிங்க, வசனம் சொல்லுது, நீ அவைகளை சேவித்தால், அவைகளோடு நீ உடன்படிக்கை பண்ண ஆரம்பித்தால், அது உனக்கு கண்ணியை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும். நீ கவனிக்கிறீங்களா? ஒரு காலத்தில் நான் இருளில் பிள்ளையாக இருந்தேன். இப்ப நான் யாரா இருக்கிறேன்? இப்ப யாரா இருக்க விரும்புறேன்? வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க விரும்புறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளில் சிக்க மாட்டாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் அந்தகாரத்தில் இருக்க மாட்டாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் அவங்களோடு உடன்படிக்கை பண்ண மாட்டாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் அவைகள் எல்லாம் தப்பி ஜீவ வெளிச்சத்தில் நடப்பாங்க. தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் வராம தருத்திரம் வருதுன்னா, நான் யாரோடு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறேன்? இந்த கையில இயேசு ரத்தத்தை வாங்கினவன், இந்த கையில இயேசு சரீரத்தை வாங்கினவன் இன்னைக்கு எங்க போய் கயிறு கட்டி உட்காந்துருக்கோம்? கவனிங்க, ஒரு வேலை அதுதான் பிடிச்சிருக்கும், சந்தோஷம் அங்கேயே இருந்து வந்துடாது. அதுல இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வேண்டாம். வாழ்ந்தா இயேசுவுக்காக வாழ முடியலையா, சந்தோஷமா தோத்திரம் பண்ணி வீட்டில் உட்காந்துருங்க, அவ்வளவுதான். இயேசுவுக்காக வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை கண்ணிய வர வைக்கும், ஆபத்தை வர வைக்கும். ஏன் வசனம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாம் என்று பிசாசு வகை தேடி சுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறான். உன் பெருக்கத்தையும் உன் ஆசீர்வாதத்தையும். உனக்கு காரியம் சொல்லிக் கொடுக்குறேன். இதுவரைக்கும் நான் என் ஊழியத்தில் பார்த்தது தெரியுமா, ஆண்டவரை விட்டுட்டு ஜோசியத்தை ஜாதகத்தையும் குறி சொல்லி போனவங்கெல்லாம் வாழ்க்கை நடு ரோட்டில் நின்று தான் கிடக்குது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்தவங்களுக்கு தான் ஜீவ ஊற்று ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஆனா ஐயா என் ஜாதகத்தை பாருங்க, என் கட்டத்தை பாருங்க, ஜோசியை சொல்லுங்க, குறி சொல்லுங்க சொன்ன போனவங்க எல்லாம் விளங்காம தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என் ஊழியத்தில் கண்டதான ரகசியம். நீங்க பாருங்க, சபைக்கு வந்து ஜோசியை பார்க்க போன எங்க நிற்கிறான் சொல்லுங்க? இப்போ எங்க நிற்கிறாங்க? நல்லா இருக்காங்களா? சொல்லுங்க, மனத்தில் நல்லா இருக்காங்களா? குறி கேட்க போனானே, எனக்கு யாரோ வச்சிருக்காங்க, யாரோ பண்ணியிருக்க, எங்க இப்போ எங்க உட்காந்துருக்கான்? அழுதுகிட்டு இருக்கான். விடுதலை இல்லை, சுகம் இல்லை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம சபையில வந்து அநேக விடுதலையானாங்க. விடுதலையான பெருமான போர் திரும்ப எங்க உட்காந்து கயிறு கட்டி உட்காந்து இருக்கிறான். வெளியே சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? சொல்லு, சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன், பிசாசு இன்னொரு பிசாசை துரத்த முடியாது. வெளிச்சம்தான் இருளை போக்குமை அல்லாமல் இருள் இன்னொரு இருளை போக்காது. இதுதான் சத்தியம். ஐயா என்ன ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. திரும்ப சொல்லுகிறேன், வேதத்தை மறந்தால் சார் சொல்லுவாங்க, சில கஷ்டம் வந்துருச்சுன்னா இனி நான் ஆலயத்துக்கே வரமாட்டேன், சர்ச்சுக்கே போக மாட்டேன், உட்காந்து நிறு. யாருக்கு நஷ்டம்? யாருக்குமே நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நீங்கள் ஆலயத்தோல எனக்கு நஷ்டம் இல்லை. நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல கத்த வேறொரு கொண்டு வந்து வைப்பார். தயவு செய்து உங்கள் நாவில் இருந்து இந்த மறுதளிக்கிற வார்த்தை வேண்டாம். மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். தேவனை விட்டு விலகி போயிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஏன் வருது தெரியுமா? நான் பிசாசோடு உடன்படிக்கை பண்ணும்போது நான் கர்த்தரை கற்பனை விட்டு விலகிற ஆளாய் மாறிடுறேன். ஆமே, நீ அவைகளை சேவித்தால் அது உனக்கு ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை வேதம் உனக்கு எச்சரிக்கிறது. நீ பெருக்கத்தை பார்க்க முடியாது. தோத்திரம், அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 14, சீக்கிரம் முடிக்கணும். நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் என்னதான்? எதுக்கு தப்பலாம்? எதுக்கு? ஆபத்துக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயந்தா நீ பிழைப்பா, நீ வாழ்வா, நீ செழித்திருப்பாய்.
கர்த்தருக்கு பயப்படுகிறதா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தேவ பயம்தான் உங்க வாழ்க்கையில ஊற்றா இருக்கும். தேவ பயம்தான் உங்க வாழ்க்கை வறட்சியை மாற்றும். தேவ பயம்தான் உன்னை பெருக்கத்தை உண்டாக்கும். தேவ பயம்தான் உன் எல்லா கண்ணிக்கு தப்பு வைக்கும். தேவ பயம்தான் நீ ஆபத்தில் சிக்காதபடி உன்னை பாதுகாக்கும். தேவ பயம்தான் நீ விழுந்தாடுதபடி உன்னை பாதுகாக்கும். தேவ பயம்தான் விழுந்து போன உன்னை எழுந்து நிற்க வைக்கும். தேவ பயம் இல்லைன்னா நான் விழுந்த வாக்கில் தான் இருப்பேன், உதவி எங்கும் வராது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் நீ மரண கண்ணிக்கு தப்பலாம். ஆனால் மூடனுடைய வாயின் வார்த்தையை கேட்டுட்டு போய் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறோமே, சொல்லுங்களேன், அது உனக்கு ஆபத்தை கொண்டு வரும். நீ கலங்காதபடி அழாதபடி இருக்கணும்னா இன்னைக்கு இந்த வேத வசனத்தை பிடித்திருங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நீ மிகவும் திரளாய் பெருக பண்ணணும்னா இந்த வார்த்தையை பிடித்து நடங்க. உன் வறட்சி மாறும், உன் வறட்டு நிலைமை மாறும், வறண்டு கிடக்கிற நிலை மாறும். நீ செழிக்கணும்னா ஜீவ ஊற்று உனக்குள் புறப்பட்டால் மட்டும்தான் நீ பிழைக்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கண்களை எல்லாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினதால் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. தேவ வசனம் ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் வார்த்தை நமக்கு ஜீவ ஊற்றாய் வருவதாக. அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாய் நம்ம வருவதாக. ஓ ராபாலா ஷீகா ரதா நபோ ரபாரா. ஓ ஹல்லேலூயா சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் விடுதலை தருகிறார், அவர் சுகம் தருகிறார், அவர் சுகம் தருகிறார். கர்த்தாவே உம்மை நம்பினதால் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை கிருபை எப்போது இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்மை நம்பினதால் நான் வெட்கம் அடைவதில்லை, நான் வெட்கம் அடைவதில்லை, நான் வெட்கம் அடைவதில்லை, நான் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினதால் நான் வெட்கம் அடைவதில்லை ஆண்டவரே. ஓ நான் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் என்னை விசாரிக்கிற தேவன், என்னை நடத்துகிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன். ஓ இயேசுவின் நாமத்தினாலே நீ மரண கண்ணிக்க தப்பணும். உன் அடிவிழுந்த தப்பணும்னா இன்னைக்கு ஜீவ ஊற்றை பிடித்து கொள்ளுங்க. இந்த ஜீவ ஊற்று வருவதற்கான வழியை பிடித்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஷேகரதனா. கர்த்தாவே உம்மை நம்பினதால் வெட்கமடைவதில்லை. தாவே உம்மை நம்பினதால் சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற நான் வெட்கமடைவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. நீர் என்னை நடத்துகிறீர். ஓ நீ என் தேவனாய் இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர், என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர், என் ஆத்மாவை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஷிகரா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பட்டவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மேகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மேகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே.
இருப்பவரே. சொல்லுவோம், கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சொல்லுவோம், கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைக்கிற வேளையில் அற்புதம் செய்தீரே. யாவும் நீராம் வழிகள் செய்தவரே. நான் நினைக்கிற வேளையிலே அற்புதம் செய்பவரே. நான் நினைக்கிற வழிகளிலும் அற்புதம் செய்பவரே. மேகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுவோம், மேகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சொல்லுவோம், கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுவோம், மேகவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்போம். சொல்லுவோம், அற்புதம் நடக்குமா என ஏங்கி போயிருந்தேன். நினைத்தினாம் வேளையில் அற்புதம் செய்தீரே. அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். நினைத்தினாம் வேளையில் அற்புதம் செய்தீரே. நினைத்தின வழிகளிலும் அற்புதம் செய்தவரே. யாரும் நினைத்தின நேரத்திலும் அற்புதம் செய்தவரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுவோம், மேகவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. இந்த 2024 வருஷத்துல உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா நம்முடைய பங்களிப்பு இருந்து ஆகணும். நீங்கள் பெருகணும்னா வறண்டு கடக்கிற வாழ்க்கை நீரூற்றாய் மாறணும். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறணும். கண்
கண்மலை நீ தண்ணீர் தடாகமாக மாறணும். மாற்றம் வந்தால் மட்டும்தான் நீ பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியும். இந்த பெருக்கத்தை நீ பார்க்கணும்னா ஞானமானுடைய போதகத்தை கேட்கணும். அது உனக்கு ஜீவ ஊற்று. அது மரண கண்ணிக்கு உன்னை தப்ப வைக்கும். ஹல்லேலூயா. அந்த போதகம் வேடனுடைய கண்ணிக்கு தப்ப வைக்கும். அந்த போதகம் அந்நிய தேவனத்தில் நிற்கிறத தடுத்து நிறுத்தும். உன் ஆத்மாவை பிழக்க வைக்கும். அந்த போதகம் கர்த்தருக்கு பயப்படுதலை சொல்லிக் கொடுக்கும். அந்த போதகம் துன்மார்க்குடைய பேச்சை கேட்காம நீதிமானுடைய வார்த்தையை கேட்டு நடக்க வைக்கும். இந்த போதகத்தின்படிதான் கர்த்தர் ஜீவ ஊற்றை உனக்கு தர விரும்புகிறார். இந்த 2024 உன் தரித்திரம் மாற, உன் வறட்சிகள் மாற, உன் நிலைமைகள் மாற கர்த்தர் வழியை சொல்லிக் கொடுக்கிறாரு. இந்த வேதத்தை பிடிச்சுக்கோ, அந்த வேத வசனத்தை பிடிச்சுக்கோ, வேதத்தை வாசி, நட, அதன்படி வாழு. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தர் கேட்ட பலனை தருவார். பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க. வேதத்தில் சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. இதுதான் சத்தியம், இதுல நடுவுங்கள் என்று தேவ பயத்தை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் உன் பிள்ளைங்க உன்னதத்தின் தேவனை அறிகிற அறிவினால் வளர்க்கப்படுவார்கள். பிசாசானவன் மரண கன்னிகளை வைத்து ஆத்துமாக்களை கொள்ளையாடி கொண்டிருக்கிறான். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகரை தன் பக்கம் இழுத்து கொண்டு பின்மாற்றத்தில் தள்ளி அந்நிய தேவரத்தில் செவிக்க வைத்து அவங்க அவ்வளோ உடன்படிக்கை பண்ணி நீங்க கர்த்தரை மறந்து மறுதலிக்க பண்ணுகிற கூட்டத்தை கத்தை எழுப்பி வச்சிருக்கிறான். தேவ பயம் இல்லைன்னா அங்கதான் போய் நிற்போம். துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்போம். அது உனக்கு மரண கண்ணியை கொண்டு வரும் என்று இன்னைக்கு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். நீ பிழைத்து வாழ்வதற்கு ஒப்பு கொடு. அற்புதம் நடக்குமா நடக்காதான் காத்திருக்கியா? உன்னை அழைத்தவர் கைவிடுகிறவர் அல்ல. உன்னை முடிவு பரிந்து நடத்துவார். கண்களை மூடி கர்த்தாவே எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்கள் வார்த்தை ஜீவ வார்த்தையாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். இப்போது கர்த்தருக்கு கொடுக்க